டியூவல் சர்வைவல் மெக்சிகோவின் இந்த எபிசோட்ல என்ன அது ஜாகுவாரோட. ஓ மை காட். அந்த பாதம் என் கையளவுக்கு இருக்கு. பெர்னாண்டா பெரஸ் அலார்கான் ஒரு புஷ்கிராஃப்ட் எக்ஸ்பர்ட் மற்றும் கன்சர்வேஷன் பயாலஜிஸ்டான இவங்க லாட்டின் அமெரிக்காவோட நேக்கட் இன் ஃப்ரைட் நிகழ்ச்சியில 21 நாட்கள் தாக்குப்பிடிச்சாங்க. நீங்க ஓகேவா? என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. மற்றும் ஹுவான் லூயிஸ் பால்மா தீவிரமான சாகச பிரியர், வேட்டைக்காரர் மற்றும் பழமையான உயிர் வாழும் நுட்பங்களின் நிபுணர். லாட்டின் அமெரிக்காவில் அதிகப்படியான மழை பொழியும் டிராபிக்கல் பகுதியில் உயிர் வாழக்கூடிய சவாலை எதிர்கொள்றாங்க இந்த சோக்கோ காடுகள். அவங்க தண்ணீர் நிறைஞ்ச இடங்களை கடக்கும் போது துரத்தக்கூடிய ஆபத்தான விலங்குகள் கிட்ட இருந்தும் தப்பிச்சாகணும். ஹே, நீங்க அதை பாத்தீங்களா? அது ஒரு முதல குட்டி மாதிரி இருக்கு. நாம அந்த பக்கமா போறோம். உதவக்கூடிய உயிர் வாழும் நுட்பங்களை கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி உயிர் படைச்சு நாகரிகத்துக்கு திரும்பி வர்றதுங்கிறத காட்ட இந்த உலகத்திலேயே ரொம்ப கடுமையான சுற்றுச்சூழல்களையும் எதிர்கொள்றாங்க. பெர்னாண்டா பெரஸ் அலார்கான் பயாலஜிஸ்ட் மற்றும் சர்வைவல் எக்ஸ்பர்ட். ஹுவான் லூயிஸ் பால்மா ஹண்டர் மற்றும் சர்வைவலிஸ்ட், டியூவல் சர்வைவல் மெக்சிகோ. கொலம்பியாவின் பசிபிக் கரை சோக்கோ காடுகள் உலகத்திலேயே 2வது அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய பகுதியில் உள்ள 200 ஹெக்டேர் டிராபிக்கல் காடு. சதுப்பு நில காடுகளில் பாதுகாக்கப்பட்டு ஆறுகள், ஓடைகள் மற்றும் நீரோட்டங்கள் சூழ்ந்த பகுதி. அமெரிக்காவின் மிகப்பெரிய பூனை இனமான ஜாகுவார் போன்ற ஆபத்தான விலங்குகளுக்கான வீடு இது. இங்க சர்வைவ் பண்றது ஒரு சவாலா இருக்க போகுது. இங்க தொலைஞ்சு போறது ரொம்பவே சுலபம். நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் எங்களுக்கு தொடர்ந்து ஆபத்து இருக்கும். நாங்க நிறைய மழை, நிறைய ஹியூமிடிட்டி, அப்புறம் எக்கச்சக்கமான கொசுக்களை எதிர்கொள்ள போறோம். இது சவாலா இருக்க போகுது, ரொம்ப சவாலா. சோக்கோ ஒரு மீன்பிடி பகுதி. இங்க பலமான அலைகள் தொடர்ந்து அவங்க உயிருக்கு அபாயமா தான் இருக்கும். பெர்னாண்டா, இதுதான் நம்மளோட ஸ்டாப். பெர்னாண்டாவும் பால்மாவும் இப்பேற்பட்ட தொலைதூர பகுதியில மாட்டிக்கிட்டா வெறும் ஒரு மீனவர்கிட்ட உள்ள பொருட்களை வச்சு இங்க எப்படி சர்வைவ் பண்ணி ஒரு நாகரிகத்துக்கு திரும்ப போறதுன்னு காட்ட போறாங்க. ஹேய், யா, வாங்க அங்க போலாம். ஒரு படகு மாதிரி தெரியுது, கனு மாதிரி. எனக்கு சரியா தெரியல. அது ஒரு மோசமான நிலைமையில இருக்கு, உடைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு கனோவா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப வெறும் மரம் தான். ஆரம்பிக்க இந்த துடுப்பு இருக்கு. பிரமாதம், இதை எடுத்துக்கலாம், நமக்கு உதவியா இருக்கும். இது ஒரு வாக்கிங் ஸ்டிக்கா பயன்படலாம், இல்ல ஷெல்டர் அமைக்கிறதுக்கு கிராஸ் பாரா பயன்படலாம் இல்லையா? ஒரு ஆயுதமாவும் இதை ஓ பயன்படுத்தலாம். கண்டிப்பா. வேற என்ன இருக்கு? சரி, இங்க ஒரு பிரமாதமான மீன் வலை இருக்கு. இதுல ஒரு கயிறு இருக்கு. இதுல 2 விதமான கயிறுங்க இருக்கு. இந்த வலை நமக்கு நிறைய விதத்துல பயன்படலாம். ஏன்னா இது ரொம்ப நீளமா இருக்கு, அதனால இதை கட் பண்ணிக்கலாம், ஷெல்டர் அமைக்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் இதை மீன் பிடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இதை சுமந்துட்டு போறது சுலபமா இருக்க போறது இல்ல. அப்புறம் இங்க இந்த பலகைகள் இருக்கு பாருங்க. அந்த பலகைங்க நல்லா இருக்கு, எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாம். நெருப்பு மூட்டை இந்த மரம் எங்களுக்கு பயன்படலாம். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க பால்மா. இதுல ஆணி இருக்கு. இந்த பலகையை நம்ம கண்டிப்பா கொண்டு போவோம். ஆமா, அதை எடுத்துக்கலாம், அது நல்லது. ஸ்டீல் எப்பவுமே பிரயோஜனமானது, ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம், எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஹேய், அங்க என்ன ஜொலிக்குது? இது ஒரு லைட்டரா? இருங்க, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். தீப்பொறி வருது பாருங்க. அப்புறமா இதை வச்சு நம்ம நெருப்பு மூட்டிக்கலாம். இத பாரு, தண்ணி எவ்வளவு கிட்ட இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல நீந்திட்டு இருக்க போறோம். தண்ணி இங்கே இருக்க போகுது. நாங்க வேகமா எங்களால முடிஞ்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு வெளியாகணும். இங்க பாருங்க, மினிமம் இங்க ஒரு 3 இல்ல 4 தேங்காய் இருக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். சரி, 2 எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். இப்போதைக்கு கடலை விட்டு விலகி போறதுதான் திட்டம். எங்களால இங்க இருக்க முடியாது.
எந்த மனுஷனாலையும் இந்த கடற்கரையில இந்த கடலுக்கு பக்கத்துல வாழ முடியாது. அதுதான் இதுல முக்கியமான விஷயமே. இந்த இடத்துல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க ரொம்ப சுலபமா தொலைஞ்சு போயிடலாம். இது ரொம்ப அடர்த்தியா இருக்கு. நாங்க எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். எனக்கு உண்மையிலேயே இந்த ஐடியா பிடிக்கல. ஏன்னா சதுப்பு நில காடுகளை சேதப்படுத்துறத நான் சுத்தமா விரும்பல. ஆனா கொஞ்சமாவது நாங்க எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்னா மெஷிட்டியால அதை வெட்டி அதுல ஒரு குறி வைக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. ஒரே இடத்துல சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே. இந்த சதுப்பு நில வேர்களால நாங்க ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல நடக்க வேண்டியதா இருக்கு. நாங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா அப்புறம் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆரம்பிச்ச இடத்துக்கே கூட திரும்ப வந்துடலாம். இந்த இடத்துல தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறம் எங்களால இங்க நடக்க முடியாது. நாங்க ரொம்ப பொறுமையா நடந்துகிட்டு இருக்கோம். தண்ணி எங்களை விட வேகமா வந்துட்டு இருக்கோம்னு எனக்கு கவலையா இருக்கு. ஓ, இந்த கொசுங்க. இந்த இடம் ஒரு நரகம். அனலா வெப்பமா நிறைய கொசுக்களோட இருக்கு. ஒரு கொசு மேக கூட்டம் என் மேல மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. அது எல்லாத்தையும் கொல்லணும். தெரியுதா? தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. இங்க ஹார்ஸ் ஃப்ளைஸும் இருக்கு. சரி, ஈரமான பகுதிகளில் கொசுக்கள் அதிகமா இருக்கும். அதனால அது எரிச்சல் ஊட்டுறது மட்டும் இல்லாம இதுங்க சில கொடிய நோய்களை கூட பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால இந்த கொசுக்களை பொறுத்துக்க முடியாது. ஒன்னு சொல்லவா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம நம்மள சேரால கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க எங்களை சேரால கவர் பண்ணிக்க போறோம். அதாவது வெளியே தெரியுற பகுதிகளை. ஏன்னா அது கொசுக்களுக்கு எதிரா ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். இது ஒரு நல்ல மெத்தட். இது எங்க உடலையும் குளுமைப்படுத்தும். கூடவே கொசுக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் உதவும். இது ஒரு பழைய சர்வைவல் ட்ரிக். ரெடியா? நாம வேகமா இங்கிருந்து போய் ஆகணும். ஓகே, பாத்து. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. இங்க சேரு 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 மட்டும்தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருக்காவது காயம் பட்டா நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. நானும் ஒத்துக்கிறேன். நாம ஏன் இந்த துடுப்பை பிளைண்ட் டெக்னிக்கு பயன்படுத்த கூடாது? ஓகே, அப்படியே பண்ணலாம். வேற எந்த வழியும் இல்ல. நான் முதல்ல போறேன். இந்த வழியா தானே? எங்க கிட்ட இருக்கிற துடுப்பு மாதிரி ஒரு கொம்பை வச்சு தரையை தொட்டு பார்த்து குறைஞ்சபட்சம் அதிக பள்ளம் இல்லாத உறுதியான தரையில நடந்து போறதுக்கான ஒரு டெக்னிக். ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்கணும். ரொம்ப கவனமா வைக்கணும். தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. மழையும் தூறிக்கிட்டு இருக்கு. அலைகளும் எங்க கிட்ட வந்துருச்சு. இது அலையும் மழையும் சேர்ந்தது. ஒவ்வொரு பள்ளத்திலயும் நீங்க விழுந்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து வெளியே போகலாம். நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. நாங்க தண்ணியில மாட்டிக்கிட்டோம். இப்ப நாங்க சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போயே ஆகணும். வேகமா நடக்கலாம். நாம ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கோம். இப்ப தண்ணி இங்க அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சதுப்பு நிலத்துல நடக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட இம்பாசிபிளா இருக்கு. நீ ஓகேவா? யா. இந்த சதுப்பு நில வேர்களும் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக்குது. ரொம்பவே சிக்கலா இருக்கு.
இது என்ன இங்க ஏன் இவ்ளோ தண்ணி இருக்கு? சொல்லப்போனா இனிமே இது வெறும் சதுப்பு நில காடு இல்ல, இது ஒரு டைடல் கிரீக். நாம திரும்பி போக முடியாது. டைடல் கிரீக்ன்றது பெரும்பாலும் வெள்ளத்தால நிரம்பி இருக்கிற ஒரு பகுதி. அது ரொம்ப ஆழமா இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 5 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதனால இது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நாங்க செக் பண்ணி ஆகணும். ஆழத்தை பாருங்க, என்னால தரையை தொடக்கூட முடியல, உள்ள தரையே இல்ல. அப்ப நாம நீந்தி ஆகணும். நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல, வேற வழியே இல்ல. உள்ள இறங்கி தான் ஆகணும். தண்ணிக்கு அந்த பக்கத்துல உறுதியான தரை இருக்கு, நாங்க அங்க போய் ஆகணும். ஹே, அங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அது ஒரு குட்டி முதல்ல தானே. நாம அந்த பக்கம் போறது சரியா? நம்மளால திரும்பி போக முடியாது. இது எங்களுக்கு ஒரு மோசமான செய்தி. ஏன்னா குட்டி முதலைங்க இருக்கிற இடத்துல பெரிய முதலைகளும் கண்டிப்பா இருக்கும். டுவார்ஃப் கேமனுங்கிறது ஒரு பெரிய பல்லி இனம். அது நீளத்துல 3 இல்ல 4 மீட்டர் வரைக்கும் வளரலாம். அது மனிதர்களை தாக்கும். அதுலயும் குறிப்பா அதுங்க தன்னோட குட்டிகளை பாதுகாக்கும் போது. இது எனக்கு ரொம்ப ரிஸ்கியா தெரியுது. நாம ஏன் சுத்தி போய் வேற வழி இருக்கான்னு தேடக்கூடாது? இங்க ஒரு முதல்ல இருக்குன்னா அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கலாம். ஆனா இதை கடந்து போக 2 நிமிஷம் தான் ஆகும். தண்ணியோட உயரம் ஏறிக்கிட்டே இருக்கு, அலை இன்னும் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அலை இன்னும் அதிகரிச்சு இந்த இடத்த கடக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாகிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த விட்டு போயே ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல, ஓகே ஓகே, நான் பாத்துட்டு இருக்கேன், எல்லா பக்கத்துலயும் பாத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஒருவேளை என்னோட கண்ணுக்கு ஏதாவது பட்டுச்சுன்னா நான் குரல் கொடுக்கறேன். பால்மா சொல்றத நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ரிஸ்க் எடுத்து தான் க்ரீக்க கிராஸ் பண்ணணும். ஏன்னா எங்ககிட்ட அதிக நேரம் இல்ல. நான் உங்களுக்கு என் பிளெஸிங்ஸை கொடுக்கறேன். உன் பிளெஸிங்ஸ் எல்லாம் தர வேண்டாம். கண்ணை திறந்து சுத்தி கவனமா பாரு. ரொம்ப ஆழமா இருக்கா? ஆமா. அங்க எப்படி இருக்கு? இப்ப என் காலால என்னால தரையை தொட முடியுது, அவ்வளவு ஆழமா இல்ல. நான் தேங்காயை பயன்படுத்திக்கிறேன். ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, வா. அந்த முதல்ல சுத்தமா நகரவே இல்லை. நீ சாக போறதில்ல. கம் ஆன். இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். ஆமா, அதை கடந்து வந்துட்டோம். வாவ், அந்த ஓடையை நாம கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது என்ன இடம் தான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். யா, இது ஒரு மேங்க்ரோவ் தான். இன்னும் இங்க சதுப்பு நிலம். ஆனா கிரவுண்ட் சாலிடா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இங்க ட்ரையா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாம இருந்த இடத்தை விட இது எவ்வளவோ மேல் தான். இப்ப நாம அப்படியே அந்த டைரக்ஷன்ல போனோம்னா கண்டிப்பா சதுப்பு நில பகுதியை கடந்து போயிடுவோம். அங்க இருந்து இன்னும் காட்டுக்குள்ள போயிடுவோம். போலாம். ஓகே. நாங்க சதுப்பு நில பகுதியை விட்டு வெளியேறி காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். பால்மா, இங்க நல்ல திறந்த வெளியா இருக்கு. ஆமா, நல்ல திறந்த வெளியா இருக்கு. ஓ, இங்க தண்ணி நல்லா இருக்கா, உப்பா இருக்கா? இதுக்கு மேல அந்த அளவுக்கு உப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்கலாம். ஆனா இல்ல, இது நல்ல தண்ணி. நல்ல தண்ணியா? இது மலைக்கு மேல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. இறுதியா சுற்றுச்சூழல் மாறிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிற செடி கொடிங்கெல்லாம் நாங்க கரையை விட்டு விலகி வந்திருக்கோம்னு காட்டுது. அதுதான் எங்க மெயின் கோலா இருந்தது. ஆனா இப்ப நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம். எந்த உணவும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அதனால ஓய்வு எடுக்கணும். எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? அங்க கருப்பா பனங்கொத்து இருக்கு. ஆக்சுவலி 2 இருக்கு. மேல உங்களுக்கு அது தெரியுதா? ஓ ஆமா. அதுல பழங்க இருக்கும். ரொம்ப உயரமா இருக்கு. வேணும்னா நான் அங்க போய் கீழே தரையில ஏதாவது விழுந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தேங்காய் உடைக்கிறேன். ஓகே. அந்த கருப்பு பனைமரத்துல மனுஷங்க சாப்பிடக்கூடிய பழங்கொத்து இருக்கு.
அதுலயும் இந்த பகுதியில அது நிறையவே இருக்கும். இந்த தருணத்துல எங்களுக்கு பழுத்த பழங்கள் தான் வேணும். அப்பதான் எங்களால உடனே அதை சாப்பிட முடியும். தேங்காய் சர்வைவலுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டானது. அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும், ஹைட்ரேட் பண்ணும், உங்களை ஆக்டிவாக வச்சுக்க உதவும். அப்புறம் நெருப்பு மூட்டுறதுலையும் அது உதவியாக இருக்கும். அதில் இருக்கிற நார் எடுத்து நம்மளால் நெருப்பு மூட்ட முடியும். இப்போ எங்ககிட்ட சுத்தமான தண்ணி, உணவும் இருக்கு. தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணியில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. உலகத்திலேயே இதை விட சிறந்த தண்ணி இருக்க முடியாது. ஹைட்ரேஷனுக்கு இது பெர்ஃபெக்டானது. கருப்பு பனைமரத்துல இருந்து நான் கொஞ்சம் பழங்களை கொண்டு வந்திருக்கேன். அதாவது இதுக்கு மேல நமக்கு ஏதாவது உணவு கிடைக்குமானே எனக்கு தெரியல. அதனால நம்ம உணவை பத்தியும் யோசிச்சாகணும். சரி, இப்ப கிளம்பலாம். போலாம். பாரு, நாம நெருப்பு மூட்டுறதுக்காக கொண்டு வந்த மரப்பலகை ஈரமாயிடுச்சு, முழுசா ஈரமாயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம காட்டோட ஒரு வறண்ட பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம்ல, அதனால நெருப்பு மூட்டை நமக்கு அங்க நிறைய காஞ்ச மரக்கட்டைங்க கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் நாம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். எடுத்துட்டு போக நானும் ஒத்துக்கிறேன், இது இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் நாம எந்த டைரக்ஷன்ல போனோம்? இப்ப நாம அப்படியே இந்த நீரோட போற திசையில போகணும்னு நினைக்கிறேன். இது மூலமா நாம குடிக்கிற தண்ணி இருக்க பகுதியில நாம நடந்துட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஓட காட்டோட உட்பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து போனா மனுஷங்க வாழ்ற பகுதிக்கு நாங்க போலாம். தன்னாண்டா அலாட்டாரு. என்னாச்சு? ஓ நோ. என்ன சொல்லுங்க. இங்க பாரு, இது ஒரு ஜாகுவார். வாய்ப்பே இல்ல. உண்மையாவா சொல்றீங்க? 100%. இதோட பாதம் என் கை அளவுக்கு இருக்கு. இது மழைக்கு அப்புறம் நடந்திருக்கு. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ரொம்ப சமீபத்தில் ஒரு ஜாகுவார் இங்கே இருந்திருக்கு. அதுங்களோட நகத்தை கூர்மையாக்கிக்கவும் அதோட எல்லையை மார்க் பண்ணுறதுக்காகவும் இப்படி பண்ணோம். இப்போ நாம் அதோட இடத்துல இருக்கோம். அது என்ன? சின்ன கால் தடம். அது இப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கு. அதை ட்ராக் பண்ணலாம். ஜாகுவார் ஒரு பெர்ஃபெக்டான கில்லிங் மிஷின். அதை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கோஸ்ட் மாதிரி. அது அற்புதமாக அதன் சுற்றுச்சூழலோட கலந்துக்கிற ஒரு மிருகம். நம்ம திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ பதட்டப்படுறது நல்லது தான். நான் ரொம்ப டென்ஷனா, ரொம்ப பதட்டமா இருக்கேன். நாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு வெளியே போயாகணும். இப்போ நாங்கள் இந்த நாளை முடிச்சுக்கிட்டு ஒரு ட்ரையான இடத்த தேடி கண்டுபிடிச்சி அங்கே எங்களுக்கு ஒரு ஷெல்டரை உருவாக்கி ஆகணும். நீங்க கவனிச்சிங்களா? உயரமான மரங்கள் இருக்கிற பகுதிக்கு நாம வந்திருக்கோம். நிலப்பரப்பு உயர்ந்துட்டு இருக்குன்னு தெளிவா தெரியுது. நாம மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த நாள் கடந்துட்டு இருக்கு, நேரம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நைட்டு நாங்க காட்டுல தான் தூங்க போறோங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. ஏன்னா இங்க நிறைய பனைமரத்தோட இலைகள் இருக்கு. அதுல முள்ளுங்க இருக்கும். அதனால பார்த்து காலை வச்சு வாங்க. அது நம்ம கால்ல குத்திக்கிறது நல்லதில்ல. ஆமா, நான் அதை விரும்பவும் இல்லை. அங்க பாருங்க, அது அங்க பாருங்க. அந்த மரம் தெரியுதா? ஆமா, நான் நினைக்கிறதையே தான் நீயும் நினைக்கிற. ஆமா, நம்மளால இங்க ஒரு நல்ல ஷெல்டர் அமைக்க முடியும். இது பெர்ஃபெக்ட். இங்க ஒரு செவர் இருக்கிற மாதிரி இருக்கு. 2 சுவர் விலங்குகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. இந்த ஹியூமிடிட்டியில
சுத்தி இவ்ளோ பூச்சிகளும் பாம்புகளும் இருக்கிறதால இங்க ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் நிச்சயமா வேணும். சீக்கிரமே இருட்டவும் போகுது. நம்மகிட்ட அதிக நேரம் இல்லை. ஆமா, நான் வேணும்னா பிளாட்ஃபார்மை பாத்துக்கிறேன். நீங்க போய் நெருப்பு மூட்டுறதுக்கான பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க. ஓகே, முதல்ல நான் இந்த பகுதியை நல்லா சுத்தி செக் பண்ணிடுறேன். சுமாரா ஒரு 3-4 மீட்டருக்கு நான் பெரிமீட்டர் செட் பண்ணிடுறேன். எந்த பூச்சிகளும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே, அதுவும் நல்லதுக்கு தான். ஆல்ரைட். நான் போய் ஷெல்டருக்கான பொருட்களை தேடி எடுத்துட்டு வரேன். நான் ஒரு சேஃப்டி பெரிமீட்டரை உருவாக்குறேன். நாங்கள் ஒரு பாம்பு மேலே படுத்துட்டு இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. நல்ல வேளையா இந்த மரத்தில் குறுக்கில் எந்த கிளைகளும் இல்லை. ஜாகுவாருங்க அங்கேருந்து தாக்கலாம். இப்போ அது தாக்க நினைச்சா அது முன்னாடி இருந்து தான் தாக்கி ஆகணும். எங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக இருக்கு. அப்படி அது முன்னாடி வந்ததுன்னா முதல்ல அந்த நெருப்பையும் அப்புறம் இந்த ஆயுதத்தையும் சந்திக்கும். நான் எங்க ஷெல்டரோட பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்கு தேவையான பொருட்களை தேடிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நான் குவாகான்சியோன்ற ஒரு மரத்தை தேடிட்டு இருக்கேன். நான் ஒரு நல்ல மரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது நல்லா நேராவும் ரொம்ப உயரமாவும் இருக்கு. அப்படியே நேரா மேல வரைக்கும் போகுது. இந்த மரம் டிராபிக்கல் அமெரிக்காவோட உள்நாட்டு மரம். இதால 10 மீட்டர் வரைக்கும் வளர முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட கிளைகள் நீளமாவும் உயரமாவும் இருக்கும். அது எனக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறத ஈஸியாக்கும். அவ்வளவுதான். இப்போ தீ பிரச்சனையை தீர்க்க வேண்டியது நான் தான். இந்த இடம் உலகத்திலேயே 2வது அதிகமான மழை பெய்கிற காடு. அதனால இங்க நெருப்பு உருவாக்குறது ரொம்ப சவாலா இருக்க போகுது. இங்க இருக்கிற எல்லாமே ஈரமா இருக்கு. இங்க இருக்கிற ஒரு பொருளை கூட என்னால பயன்படுத்த முடியாது. எல்லாம் ஈரமா இருக்கு. அங்க ஒரு பனைமட்டை இருக்கு. அது மேல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அது ட்ரையா இருக்கு. நல்ல சைஸாவும் இருக்கு. நான் அதை கீழே கொண்டு வர முயற்சி பண்றேன். அதை மட்டும் பண்ண முடிஞ்சதுன்னா பிரமாதமா இருக்கும். என்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இதை விழுந்துருச்சு. சக்சஸ். நான் எடுத்துட்டேன். பனைமட்டையை எடுத்துட்டேன். இது நல்லா காஞ்சி போயிருக்கு. இப்ப நான் பிளாட்ஃபார்முக்கான ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு இருக்கேன். காடுகள்ல, அதுலயும் குறிப்பா இப்படிப்பட்ட மழை காடுகள்ல ஒரு எலிவேட்டட் பெட்ஸை உருவாக்குறது, அதாவது தரையில இருந்து உயரமான படுக்கையை உருவாக்குறது ரொம்பவே முக்கியம். இங்க நான் முதல் கிராஸ் பீமை உருவாக்குறேன். சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் தொடர்ந்து ஸ்கொயர்ஸால ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போறேன். அதை அந்த படகுல இருந்து நாங்க கொண்டு வந்த கயிறுகளை வச்சு நான் பண்ண போறேன். நான் இந்த கிராஸ் பீம்ஸை அப்படியே இப்படி வைக்க போறேன். அது மூலமா இது இந்த பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணும். ஒரு Y ஷேப்டு ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துறது ஒரு உறுதியான பிளாட்ஃபார்மை உருவாக்க ரொம்ப குவிக்கான பிராக்டிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கும். அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஃப்ளோரை உருவாக்க நான் குவாகான்சியோ மரத்தோட தண்டுகளை பயன்படுத்த போறேன். அது ரொம்ப உறுதியானது. முடிஞ்சது. இந்த ஈரமான காட்டுக்குள்ள இப்ப நெருப்பு மூட்டுறதுக்கான கட்டைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். நான் பட்டைகள் எல்லாம் எடுத்துடுறேன். உள்ள இருக்கிற மரம் காஞ்சிருக்கு. இதை பயன்படுத்த முடியும். இது பிரமாதமா இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு சர்வைவல் ஷெல்டரை உருவாக்க ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்மை உருவாக்குறது மட்டும் போதாது, நமக்கு ஒரு கூரையும் தேவைப்படும். இந்த மீன் வலை ஒரு சப்போர்ட் சிஸ்டமா சர்வ் பண்ணும். அதுக்கு மேல நான் இலைகளை போட போறேன். அப்படிதான் இந்த கூரையை நான் உருவாக்க போறேன். இந்த இலைங்க மழை பெய்யும் போது டைல்ஸ் மாதிரி செயல்பட்டு மழை நீரை டைவர்ட் பண்றது ரொம்ப முக்கியம்.
இருட்டுறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது இங்க நெருப்பை மூட்டியே ஆகணும். ஷெல்டர் அற்புதமா வந்திருக்கு, ஆனா அது வேலை செய்யணும்னா நெருப்பு இருக்கிறது ரொம்ப முக்கியம். லைட்டர்ஸ்குள்ள ஃப்ளிண்ட் இருக்கும். ஒரு லைட்டரை ஏத்த போற மாதிரி நான் அதை ஸ்க்ரீப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நிஜத்துல நான் இதை ரொம்ப பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமா அந்த ஃப்ளிண்ட் கல்லோட உராயும். அப்போ தீப்பொறி உருவாகிறதுக்கு பதிலாக அது துகள்களை உருவாக்கும். அதுதான் இந்த சிறப்பான கிரே டாட்ஸ். இப்போ இந்த கிரே டாட்ஸ் நம்மளோட கன் பவுடர். கமான், எனக்கு நெருப்பு கொடு நண்பா. பாம்புகளோடையும் ஜாகுவார்களோடையும் ராத்திரி என்னை தங்க விடாத. இப்போ பார்க்கலாம். இப்போ எரிய ஆரம்பிக்க போகுது. நான் கட்டைகளை போட தயாராக இருக்கணும். இது அதுக்கான நேரத்தை எடுத்துக்கும். கமான் கமான், எரிஞ்சிடு. சான்ஸே இல்ல. நான் இங்கே கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப ஈரமாக இருக்கு. டூட், இது ஆசம். எனக்கு Yeah. தெரியும் உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க நெருப்பு மூட்டிடுவீங்கன்னு நம்பினேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு அது கேக்குதா? நான் கேட்க விரும்பல, ஆனால் கேட்டுது. அதெல்லாம் ஹவுலர் மங்கீஸ்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ராத்திரியில சுத்துற விலங்குங்க. ராத்திரி நேரத்துல காட்டோட சத்தமே மாறிடும். காட்டில் இருக்கிற எல்லா வேட்டை விலங்குகளும் இரவுல வெளியே வராது. எக்ஸாக்ட்லி. எல்லாமே அபரிமிதமான அளவில் ஆபத்தானதாக ஆயிடும். அதனால எங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃபென்ஸ் ஒரு நல்ல ஷெல்டரும் நல்ல ஃபயரும் தான். நம்மளோட நெருப்பு கொஞ்சம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நாம் விரும்புகிற அளவுக்கு ஒரு பெரிய நெருப்பை நம்மளால் உருவாக்க முடியுமான்னு எனக்கு தோணலை. இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப ஈரமாக இருக்குது. இந்த புகை இது நல்லது. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான வாசனை இருக்குது. இது விலங்குகளை தூரத்திலேயே வச்சுக்கும். கூடவே கொசுக்களையும் நெருங்க விடாது. ஓ யா, இந்த கொசுங்க ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இது ஒரு பரஸ்பர வெறுப்பான கதை. மஸ்கிட்டோ தீவுகள்ல ஆரம்பிச்சது, அப்படிதான் அதை சொல்லுவாங்க. மஸ்கிட்டோ தீவா? ஆமா. ஏன் மஸ்கிட்டோ உண்மைதான். தீவு? அதோட உண்மையான பேரு மட்டோசா. அந்த தீவு டூனா பேங்குக்கு பக்கத்துல இருக்கு. அது கொசுக்களால நிறைஞ்சிருக்கும். நீ நம்ப மாட்ட. அங்க எல்லா இடத்துலயும் கொசுங்க இருக்கும். இந்த மாதிரி அங்க படுக்க முடியாது. சூட்டை போட்டுக்கிட்டு தான் நீ தூங்கி ஆகணும். உன் தலை மூடி இருக்கணும். எல்லா நேரத்துலையும் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். பூட்ஸை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அவ்வளோ ஏன், ஸ்னோக்கல்ல கூட ஒரு சின்ன துணி இருக்கணும். இல்லைனா அதுங்க உள்ள நுழைஞ்சி வாயை கடிச்சிடும். சீரியஸா அங்கே நிறைய கொசுங்க இருக்கு. அது ரொம்பவே மோசமான அனுபவம். தெரியுமா? நான் கொலம்பியன் காடுகள்ல இருக்கும்போது நாங்க அனுபவிச்ச ரொம்ப கஷ்டமான தாங்க முடியாத விஷயம் என்னன்னா, அங்க இருந்த கொசுங்க, எறும்புங்க, அப்புறம் சாண்ட் ஃப்ளைஸோட கடிங்க, அதெல்லாம் தான். என் உடம்புல எல்லா இடத்துலயும் கடிச்சிருந்தது. அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம யோசிச்சு பாருங்க. நிஜமா சீரியஸா சொல்றேன். அதுக்காக தான் நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன். அதனால நாங்க அங்க இருக்கும்போது உடம்புல சேர தேய்ச்சிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு இருந்த ஒரே தீர்வு. நான் சேர வச்சு என் உடம்ப பாதுகாத்துப்பேன். ஏன்னா அது மட்டும் தான் அங்க வேலை இப்ப செஞ்சது. எல்லாம் புரியுது. ஹே பால்மா, யா சொல்லு. இருங்க, உங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் பழங்களை தரேன். வாவ், இது அந்த பனைமரத்துல இருந்து நான் எடுத்தது. டேஸ்ட் மாமே மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதோட டேஸ்ட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. டேஸ்ட் அப்படியே அதே மாதிரி இருக்குல்ல? ஆமா. தோலோட சாப்பிடலாமா? ஏன்னா நான் அப்படிதான் சாப்பிட்டேன். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த துடுப்பை ஒரு ஈட்டியா மாற்ற முடியுமான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒருவேளை நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருப்போம். இப்போ இதை இன்னும் உறுதியாக்குறதுக்காக எரிக்க வேண்டிய நேரம். அவ்வளோதான். நம்ம ஆயுதம் இப்போ தயாராகிடுச்சு. எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு? மழை நிற்கிற மாதிரியே தெரியலையே. இப்போ நெருப்பும் போயிடுச்சு. நெருப்பு அணைஞ்சிடுச்சு. இந்த சூழ்நிலைகள்ல ஆடைகளை எல்லாம் கழட்டிடுறது தான் நல்ல விஷயம்.
நாங்க ஒரு நியூடிஸ்ட்ன்றதாலலாம் இல்ல, நாங்க ஒரு எக்ஸிபிஷனிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா ஈரமான துணிகளை போட்டுட்டு இருக்கிறது நம்மளை இன்னும் இன்னும் அசௌகரியமா தான் ஆக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் ட்ரையா இருக்கிறது தான் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்படி இல்லாம ஈரமான துணிகளை போட்டுட்டு இருந்தா அது இந்த மழையில காயவே காயாது. அது உங்களுக்கு சௌகரியமா இருக்காது. எங்களை இன்னும் அது கோல்டா தான் உணர வைக்கும். அதனாலதான். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நான் என்னோட ஈட்டியை பண்ணி முடிச்சிட்டேன். நாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நெருப்பு இல்லாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இது ஒரு மோசமான ஐடியா மாதிரி தெரியுது. சொல்லுங்க பால்மா, எப்படி இருக்கீங்க? நான் டயர்டா இருக்கேன். ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு. நாங்க நெருப்பு இல்லாம இன்னொரு ராத்திரியை கடக்க விரும்பல. வாய்ப்பே இல்லை. முதல்ல இங்கிருந்து வேகமா கிளம்பி வெளியே போய் ஆகணும். மழை எங்க கூட ஒரு மோசமான விளையாட்டை விளையாடிடுச்சு. இன்னைக்கு நாங்க வேகமா போயாகணும். இந்த காட்டுக்குள்ள நான் இன்னொரு ராத்திரி தங்க மாட்டேன். நாங்க வேகமா போயாகணும். சோ கிளம்பலாம். பெர்ஃபெக்ட். அந்த ஓடையை நோக்கி புறப்படலாம். சரியா? ஓகே. இப்ப இன்னைக்கு காட்டுக்குள்ள அப்படியே மேல் நோக்கி ஏறதுதான் எங்களோட திட்டம். அங்கதான் எங்களால மக்களை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓ, அது முள்ளுங்களா இல்ல கொசுக்களா? அது ரெண்டுமே. கொசுங்கெல்லாம் இப்போ என்ன விருந்தா சாப்பிடுது. கூடவே பனைமரத்தோட முள்ளுங்களும் தொடர்ந்து என்ன குத்திக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம நிக்க கூடாது, முன்னேறிட்டே இருக்கணும். நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது, டயர்டா இருக்கும் போது, அதுவும் எதுவும் சாப்பிடாம எதுவும் குடிக்காம இருக்கும்போது உங்க எனர்ஜி காலி ஆயிடும். அட்ரினலின் அதிகமா இருக்கிறதால உடல் கூடுதல் எனர்ஜியை பயன்படுத்தும். ஒரு அழகான விஷயத்தை பார்க்க விரும்புறியா? நான் பார்த்துட்டேன். அப்படியே இதை பின்தொடரலாம். ஆமா, போலாம். இந்த தண்ணியை நாங்க கண்டுபிடிச்சதுக்கான அர்த்தம், இப்ப எங்களுக்கு குடிநீர் இருக்கு. கூடவே இங்கிருந்து எங்களுக்கு சாப்பாடு கண்டுபிடிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்களோட சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு இது எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த வழியா நடந்தோம்னா ரொம்ப ஸ்லோவா போக வேண்டியது. வேகமா செயிலிங் பண்ணலாமா? எப்படி? அங்க மூங்கில் இருக்கு. ஒரு படகை உருவாக்கி செயில் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு அதுல போலாம். சொல்ல போனா இப்போதைக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி அது தெரியும். நிறைய எனர்ஜியை சேவ் பண்ணும். இந்த ஆறுல செயில் பண்ணிட்டு போறது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள நடந்து வந்தது ரொம்ப ஸ்லோவா இருந்தது. இது ஒரு அடர்த்தியான ஆபத்தான காடு. இந்த ஆறு உங்களை சிந்திக்க, சுவாசிக்க அனுமதிக்கும். உங்களுக்கு உணவு வழங்கும். உண்மையை சொல்ல போனா இதுதான் காடுகளோட ஹைவேன்னு சொல்லலாம். இதுல ஒரே விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஆறுகள் எல்லாம் ரொம்ப வளைஞ்சு போகும். அதனால இந்த பயணம் முழுக்க நம்ம ஜிக்ஸாக் மோஷன்ல தான் போயிட்டு இருப்போம். ஆனா குறைஞ்சபட்சம் காட்டுக்குள்ள நடக்கிறத விட அது மேலும் நினைக்கிறேன். நமக்கு உணவு கிடைக்கும். சாப்பிடுறதுக்கு மீன்களை பிடிக்கலாம். நம்ம கிட்ட நாம வேகமா முன்னேறலாம். நம்ம கிட்ட வலையும் இருக்கு, கயிறும் இருக்கு. ஏற்கனவே நேரடியா குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கு. அப்ப அந்த மூங்கில்களை எடுத்து படகு செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஓகே, பாப்பலாம். ஒரு ராஃப்ட உருவாக்க எங்களுக்கு மிதக்கிற பொருட்கள் தேவை. இந்த சூழ்நிலையில எங்க கிட்ட மூங்கில் இருக்கு. மூங்கில் தான் ஒரு ராஃப்ட உருவாக்குறதுக்கான சிறந்த பொருள். இப்போ ஒரு ராஃப்ட உருவாக்க நாங்க என்ன பண்ணணும்னா, நாங்க மூங்கில்களை நீள வாக்குல செக்ஷன்ஸா வெட்டணும். சுமாரா ஒவ்வொன்றும் 3 மீட்டர் நீளத்துக்கு. அப்புறம் அந்த மூங்கில் பகுதிகளை ஒன்னா இணைக்கிறதுக்கு ஏதாவது கிளாம்ப் மாதிரி வேணும். இந்த எல்லா மூங்கில் துண்டுகளையும் ஒன்னா இணைச்சு அதை அசையாம ஒன்னா வச்சிருக்கிறது மூலமா
எங்களுக்கு மிதக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொருளுக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் மூங்கில் இதுக்கு பொருத்தமானது. ஏன்னா மூங்கில் மிதக்கும். 1 2 3. ஓகே, இப்போ அந்த பக்கம் அதே டெக்னிக். 1 2 3. கமான், இன்னொரு தடவை. ஓகே, நான் தூக்குறேன். 1 2. இது மிதக்குது. ஓகே, ஓ மிதக்குது ஆசம். பார்ட்னர். எஸ், யா, சாதிச்சிட்டீங்க. எனக்கு வழி தெரியாது, ஆனா குறைஞ்சபட்சம் இது மிதக்குது. அதை கண்டுபிடிக்க ஒரே வழி முயற்சி தான். லெட்ஸ் கோ. வா, வேகமா வா, பின்தங்காத. சரி, நான் தள்ளுறேன். நீ முன்னாடி இருந்து என் பக்கமா தள்ளு. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் பின்னாடி. கமான், திரும்ப லெஃப்ட்ல இருந்து, லெஃப்ட்ல இருந்து இன்னொரு முறை. யா, இந்த விதமான செயலிங் ஆறுகள்ல அதிகமா பயன்படுத்தப்படும், குறிப்பா ஆழம் குறைவா இருக்கிற ஆறுகள்ல. இதுல சிம்பிளா ஆறோட ஆழமான இடங்கள்ல இருந்து தள்ளுறது தான். அதான் இதோட மொத்த ஐடியா. அவ்வளவுதான். குட் 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 குட். நாம கல்லுல மோதிடக்கூடாது, ஏன்னா அப்படி மோதினா கண்டிப்பா உடைஞ்சிரும். இங்க நிறைய கல்லுங்க இருக்கு. இங்க சேல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓ நோ, இது அந்த பக்கமா போகுது. வலது பக்கத்துல இருந்து தள்ளு. நல்லா 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 தள்ளு. கமான், நல்லா நல்லா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூங்கில் படகுல போனதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சொல்ல போனா இது ரொம்ப நல்லாவே மிதக்குது. படகு மிதக்குது, ஆனா நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பக்கம் ரைட்ல. மிதக்கட்டும் விடு, மிதக்கட்டும் விடு. அவ்வளவுதான். இப்ப தானா போயிட்டு இருக்கு. சேல் பண்றது எங்களுக்கு நிறைய நேரத்தை சேமிக்க உதவுது. அதே நேரத்துல எங்களால கரைகளையும் பார்க்க முடியுது. அது மூலமா ஏதாவது ஒரு கேம்போ இல்லனா கிராமமோ தெரியுதான்னு நாங்க தேடிட்டு இருக்கோம். இல்லனா மக்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு எந்த தடயங்களோ அறிகுறிகளோ தெரியல. ஆனா நாங்க தண்ணியில இருக்கிற வரைக்கும் காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து நாங்க பாதுகாப்பா இருப்போம். கூடவே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் மீனும் கிடைக்கலாம். இந்த இடம் மீன் பிடிக்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது மீனை பாத்தீங்களா? அதுங்க எங்க இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வா, நாம கரைக்கு போகலாம். மீன் பிடிக்க இதுதான் சரியான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல 6 குறுகளா இருக்கு. அதனால மீன்கள் எல்லாம் இங்க தான் இருக்கும். ஆறுல வர்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால மீன் பிடிக்க இதுதான் பெர்ஃபெக்டான இடம். எப்படி மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நாம அந்த வலையை பயன்படுத்தலாம், ஆனா அது ரொம்ப பெரிய வலை. ரொம்ப பெருசு. தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால ஒரு ஹார்பூனை உருவாக்கி அதை வச்சு என்னால மீன் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபிஷ் ட்ராப் வேலை செய்யுமா? இந்த இடத்துல ஃபிஷ் ட்ராப் நல்ல ஐடியா தான். சரி, நான் மீன் பிடிக்க போறேன். நானும் தான். இப்போ நான் ஒரு ஃபிஷ் ட்ராப்பை உருவாக்க ஆரம்பிக்க போறேன். இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேம்பு செக்ஷனும் இருக்கு. இப்போ எனக்கு வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதை கட்டுறதுக்கு ஒரு கயிறு தான். நான் இந்த மூங்கில ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிஷ் ட்ராப்பை இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ண இந்த கல்லை நான் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். இது 2 விஷயங்களை பண்ணும். முதல்ல இதை இன்னும் கொஞ்சம் திறக்கும். அப்புறம் ரெண்டாவதா இந்த பொரியோட பின் பக்கத்துக்கு இது கொஞ்சம் வெயிட் கொடுக்கும். அது மூலமா இது தண்ணிக்குள்ள மூழ்கும். ஸோ இப்போ இதை உள்ள வச்சுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நாரை எடுத்து இதை ஷேப் பண்ண ஆரம்பிக்க போறேன். இது வரைக்கும் நான் இந்த ஈட்டிய ஒரு துடுப்பா பயன்படுத்திக்கிட்டு வந்தேன். இப்போ ஹார்பூனா மாற்ற போறேன். இதை வச்சு மீன் பிடிக்க போறேன். இது ஒரு சாதாரண கருவி தான், மனுஷங்க உபயோகப்படுத்தின சாதாரண கருவி. இதோட முனையில இந்த ஆணியை வச்சு இப்போ கெட்ட போறேன். இப்போ மீனை பிடிக்க ட்ரீ டெக்னிக்கை பயன்படுத்துறது தான் ஐடியா. நான் நகர போறதில்ல. நான் மீன்களுக்கு பழக்கப்பட்ட நிழலை தான் உருவாக்க போறேன். அப்புறம் பொசிஷனுக்கு வந்ததும் இந்த ஆணி அந்த மீனை துளைக்கும். அதோட வேலை முடிஞ்சிடும். நான் ஃபிஷ் ட்ராப்போட மெயின் ஸ்ட்ரக்சரை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ட்ராப்போட 2வது பாகத்தை மேலே வைக்க வேண்டியதுதான் பாக்கி. இதை இங்க நான் உள்ள வைக்க போறேன். நான் இங்க உள்ள என்ன வைக்கிறேன்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சர்.
இது வழியா மீன் உள்ள போகும். ஆனா அதுங்க வெளியே வர முயற்சி பண்ணும்போது அதுங்களால வெளியே வர முடியாது. அப்படியே இந்த மூங்கில்குள்ளேயே மாட்டிக்கும். இப்ப நான் இந்த 2 இலைகளை பயன்படுத்தி நான் இதை இப்படி பிளாக் பண்ண போறேன். இது இந்த கேப்ஸ க்ளோஸ் பண்ணிடும். அது மூலமா மீன்களும் வெளியே தப்பிக்க முடியாது. இப்போ இதை உள்ள வைக்கிறேன். இதோட இப்ப என்னோட ஃபிஷ் ட்ராப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை நான் தேடி கண்டுபிடிக்கணும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு நான் இதை இங்கே வைக்கிறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீரோட்டம் இந்த கட்டையை கடந்து போய்கிட்டு இருக்கு. அதனால மீன்கள் எல்லாம் அந்த பக்கத்துல நீரோட்டத்துல வர்ற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுங்க என்னையோ இல்லை என் நிழலையோ பார்த்ததுங்கன்னா எல்லாம் பயந்து ஓடிடும். அதனால நான் இங்கேயே இருக்க போறேன். இது ஒரு நல்ல ஸ்பாட் மாதிரி தெரியுது. இதோ மாட்டிக்கிச்சு. பிரமாதம். ஹேய், எப்படி போகுது? எல்லாம் நல்லா போச்சு. உனக்கு எப்படி? தெரியல. ஃபிஷ் ட்ராப்பை நான் அங்க செட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் அங்க இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். ஓ கிரேட். டின்னர் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா, லெட்ஸ் கோ. ஆமா, நாம ஒரு நல்ல டீம் தான். சரி, போய் பார்க்கறேன். எனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ஆல் ரைட், நான் வந்துடுறேன். ஓகே. ஏதாவது கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ இதை திறந்துடுறேன். இந்த ட்ராப் பார்க்க பிரமாதமா இருக்கு. வெல் டன். சீரியஸா ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். மீன் பிடிக்கிறது நல்லா இருக்குல்ல? என்கிட்ட இருக்கிற 2 சின்ன மீன் உங்ககிட்ட இருக்கிற மீன்களோட இன்னைக்கு நைட் ஒரு நல்ல டின்னர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சரிதானே? அதாவது நம்ம கிட்ட நிறைய புரோட்டீன் இருக்கு. எஸ். இப்போ நம்ம நெருப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதை சுத்தம் பண்றேன், அப்புறம் சாப்பிடுறேன். உண்மையை சொல்லணும்னா நாம இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி போகலான்னு நான் நினைக்கிறேன். அதாவது இன்னும் நம்ம படகுல தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் பகல் வெளிச்சமும் இருக்கும். நம்ம தொடர்ந்து இங்க யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கணும். அப்புறம் எப்படியாவது நம்ம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். முன்னாடி நம்ம வழியில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ இப்படி சும்மா உட்கார வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ செயல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா பெர்னாண்டா சொன்னது சரிதான். இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையில நாங்க ரிலாக்ஸ் பண்ண முடியாது. நகர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரைட்ல போங்க. இங்க ஒரு மரம் இருக்கு. என் வயிறு இப்போ சாப்பிடலான்னு சொல்லுது. ஆனா என்னோட மூளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. அப்புறம் ஒருவேளை மனுஷங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறமா ஷெல்டரை பத்தியும் உணவை பத்தியும் முடிவு பண்ணலாம். இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ரொம்ப அடர்த்தியா இருக்குல்ல? ஓஹோ, அந்த இடத்துல அது அப்படியே கீழே விழற மாதிரி இருக்குல்ல? ஆமா சரிதான். இது தாங்காது. அங்க ஒரு பக்கத்துல கல்லுங்க இருக்கு, இன்னொரு பக்கத்துல நிறைய கல்லுங்க இருக்கு. அதுக்கு நடுவுல தண்ணியில ஒரு பெரிய மரக்கிளை இருக்கு. நாங்க எப்படி அதை கடந்து போக போறோம்னு தெரியல. இது ரொம்ப மோசமா இருக்க போகுது. இதை கடந்து போக நாம ஏதாவது வழி கண்டுபிடிச்சாகணும். நான் போய் பார்க்கறேன். ஓகே. இது கஷ்டமா இருக்குது. நாம கல்லுங்க மேல நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாம என்ன பண்றது? இது அப்படியே போக விட்டுடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி பண்ணா இது உடையக்கூடிய ரிஸ்க் இருக்கு. இல்லனா இது கீழேயும் விழுந்துடலாம். நான் இத போக விட விரும்பல. ஆனா நாம இதை தூக்கிட்டு போக கூடாது. நாம இதை தள்ளி அங்கிருந்து கொண்டு போகலாம். நீங்க இங்க இருந்து புஷ் பண்ண கூடாது.
நான் அந்த ரைட்ல இருந்து இத வாங்கிக்கிறேன். அப்புறம் அங்க தண்ணி கீழே வர இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே நான் போறேன். சரி, நீ போய் பாரு. யா, வெயிட் பண்ணுங்க. இங்க இருக்கிற தண்ணியோட ஓட்டம் ரொம்ப வேகமா இருக்கு. கூடவே நிறைய பாறைகளும் இருக்கு. அதனால ராஃப்ட் உடைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஆறோட கரையோரமா நடந்து போறதுன்றது எங்களால முடியாத விஷயம். நீ ரெடியா? யா, ரெடி. அத தூக்க உதவ ஒரு கல்லை பயன்படுத்துறீங்கல்ல? முன்னாடி ஒரு கல் இருக்கு, அது அதை தடுக்குது. அது பொறுமையா தான் வரும். ராஃப்டை தூக்கிட்டு பாறைங்களை கடந்து போகும்போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்க பாதம் அதை உணரும். ஆனா காட்டுக்குள்ள நடக்கிறத விட இது எவ்வளவோ மேல். காடு இதை விட ரொம்ப கஷ்டமானது. எந்த காரணத்துக்காகவும் நான் திரும்ப இந்த காட்டுக்குள்ள போக விரும்பல. அது மட்டும் இல்லாம இந்த ஆறு வேகமான வழின்னு நினைக்கிறேன். புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, கம் ஆன், புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, கம் ஆன், புஷ் பண்ணுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். புடிச்சுக்கோங்க, புடிங்க, புடிங்க. யா, நான் ரெடி, 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 ரெடி. கம் ஆன், மேலே ஏறு. ஒரு நிமிஷம். தண்ணி மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் இருங்க, ஒரு செகண்ட், கொஞ்சம் இருங்க. ஓகே, திரும்ப செயில் பண்ணலாம். இது கிரேட். கொஞ்சம் லேசா உன்னோட யா, ரைட். ஓகே. இப்ப லெஃப்ட்ல புஷ் பண்ணு. 1 2 அவ்வளோதான். இப்ப இது நகருது. யா, நல்லாவே ஆமா, நகருது. நல்லா நகருது. அப்புறம் அந்த வேகத்தை பாத்தியா? ஆமா. இந்த வேகத்துல நம்மளால நடந்திருக்க முடியாது. அதுவும் காட்டுக்குள்ள. நாங்க 2 மடங்கு வேகமா போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நிறைய தூரம் போகணும். நாங்க எல்லா இடத்துலயும் நாகரிகத்துக்கான அறிகுறிகளை தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நாங்க அப்படி எதையும் பார்க்கல. ஒரே ஒரு குப்பை கூட இல்ல. நத்திங். இந்த இடத்துல மனுஷங்க இருக்கிறதுக்கான அறிகுறி எதுவும் இல்ல. நாங்க இன்னும் எதையும் பார்க்கலங்கிறது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. நாங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கோம். இப்பவே நாங்க இந்த கொடூரமான காட்டோட தாக்கங்களை உணர்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, இருட்டிட்டு இருக்கு. நான் நெகட்டிவா சொல்லணும்னு விரும்பல. ஆனா எனக்கு நாகரிகத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இப்ப திரும்ப இரவு எங்களை நெருங்கிக்கிட்டு இருக்கு. எங்க கிட்ட ஷெல்டர் இல்ல. எல்லாமே ஈரமா இருக்கு. எங்களால நெருப்பையும் உருவாக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஹே, அங்க நிறைய இலை குப்பைங்க இருக்கிறது தெரியுதா? ஆமா, தெரியுது. வா போலாம். வா போய் பார்க்கலாம். இங்க எல்லாம் எப்படி உடைஞ்சு விழுந்திருக்குன்னு பாருங்களேன். ஆமா ஆமா, இது ஒரு கால் தடமா? இது ஒரு டாக். டாகோட கால் தடம் தான். ஆமா, அது ஒரு டாக் தான். ஒரு டாகோட கால் தடத்தை பார்த்தது நிம்மதியா இருந்தது. ஏன்னா இது தெளிவா காட்டுது மனுஷங்களும் டாகுகளும் பல 100 ஆண்டுகளா ஒன்னா இருந்திருக்காங்க. இத பாரு. என்ன என்ன? இங்க பாரு, எப்படி சறுக்கி இருக்கு பாரு. அது ஒரு ஹூஃப் இல்ல? ஆமா, அதேதான். ஒரு பேக்கரி. அந்த டாக் வேட்டையாடிட்டு இருக்கு. நாங்க இன்னொரு கால் தடத்தை பார்த்தேன். அது எனக்கு மொத்தமா எல்லா கதையும் சொல்லிடுச்சு. இங்க ஒரு மனுஷன் அவரோட விசுவாசமான ஃப்ரெண்டான ஒரு டாக் கூட இந்த காட்டுக்குள்ள வேட்டையாடிட்டு இருக்காரு. இன்னும் அவங்க இங்க தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கத்தி மார்க்ஸ். கரெக்ட். இந்த தடயங்களை பார்த்தது எங்க மனசுல நிறைய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. உண்மையிலேயே இப்ப இத பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அர்த்தம் நாங்க எக்ஸிட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இங்க ஒரு கால் தடம் இருக்கு. ஆமா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஹலோ, ஏய், இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? நாங்க கூப்பிடுறது கேக்குதா? யாராவது வேட்டையாடிட்டு இருக்கீங்களா? ஹலோ, இந்த பக்கம் வாங்க. ஹலோ மை ஃப்ரெண்ட். ஹாய், ஹலோ. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஃபைனலி இங்க நாங்க காப்பாத்தப்பட்டுட்டோம். ஹலோ. ஹலோ, என்னால இத நம்பவே முடியல. இப்ப நாங்க 2 வேட்டைக்காரங்களோட இருக்கோம். இது பிரமாதம். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸ கடந்து வரும்போது என்னையே நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். சோக்கோ எனக்கு ஃப்ளோவோட போக கத்து கொடுத்திருக்கு. நம்மளால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொரு அட்வென்ச்சரும் உங்களை மாத்தும்.
அது உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இது எல்லாமே என் வாழ்க்கையில் அனுபவங்களாக சேர்ந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இன்னும் வேணும்னு நான் விரும்புகிறேன். ப்ளீஸ்